السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم النبي أولى بالمؤمنين من أنفسهم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்போம் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் அனைவருமே நபிகள் பெருமானாரை நேசிக்கிறீர்களா என்று கேட்டால் ஆம் என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது எப்படி, எந்த அளவுக்கு திருமறை குர்ஆன் நேசிக்க சொல்கிறது, நபிகள் நாயகம் எதை நேசமாக ஒத்துக்கொள்கிறார்கள் என்பது பற்றி முஸ்லிம் சமுதாயம் இன்று சரியான முறையில் தெரிந்து வைத்திருக்கவில்லை. அதனால்தான் இது போன்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த மாநாடுகளை நடைபெறும் பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் கடுமையான எதிர்ப்புகள் இருப்பதை நாம் காண முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி எவ்வளவு நேசிக்க வேண்டும் அதை புரிந்து கொள்வதாக இருந்தால், உலகில் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை எவ்வளவு நேசிப்பான், தான் பெற்ற பிள்ளைகளை எவ்வளவு நேசிப்பான், தன்னுடைய உறுப்புகளை அவங்களை தன்னுடைய உயிரை எவ்வளவு நேசிப்பான் என்பதை முதலில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தன்னை விட தன் பெற்றோரை நேசிப்பவன் இருக்கிறான், தன்னை விட தன் பிள்ளைகளை நேசிப்பவர்கள் இருக்கிறார்கள். அதுவெல்லாம் சும்மா பேச்சில் சொல்லிக் கொள்கிறோம். என்னை விட எனக்கு என் பெற்றோர் பெரிது, என்னை விட எனக்கு என் பிள்ளைகள் பெரிது என்றெல்லாம் பேச்சில் சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய, உண்மையில் உயிர் போய்விடும் என்ற நிலை வரும் பொழுது தன் உயிரை காத்துக் கொண்டுதான் பிள்ளைகள் உயிர் என்ன ஆயிற்று, நாம் பிழைத்த பிறகுதான் பெற்றோர்கள் உயிர் என்ன ஆயிற்று என்று பார்ப்போமே ஒழிய, தன் உயிரை விட மேலாக மதிப்பது என்பது உலகத்தில் நடக்காத காரியம். உதாரணமாக இந்த இடத்திலே இப்பொழுது மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். திடீரென்று இந்த இடத்தில் பூகம்பம் வருமானால் இந்த பூமி அப்படியே ஆடுகிறது. எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானால் உயிர் போய்விடும் என்று பயம் பீதி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்கு
ஒரு வினாடி என் பிள்ளையை, என் பெற்றோரை, என் சொந்தத்தை கவனித்தால் நான் பூமிக்குள் புதைந்து விடுவேன் என்ற ஒரு பயம் ஏற்படுமானால் முதலில் நம்மை நாம் காத்துக்கொள்வோம். அவரவர் ஓடிவிட்டு அந்த பக்கம் போயிட்டு தான் என் பிள்ளை எங்க, எங்க அத்தாவை எங்க, அம்மாவை எங்க, என் புருஷனை எங்க என்று சொல்வார்களே ஒழிய பூகம்பம் நடக்கும்போது என் பிள்ளை எங்க, என் புருஷனை எங்க சொல்ல மாட்டாங்க. தான் பிழைத்த பிறகுதான் அடுத்தவரை பற்றிய சிந்தனை வரும். அப்படியானால் உலகத்தில் ஒருவன் எதை நேசிக்கிறான்? உயிரைத்தான் நேசிக்கிறான். உயிரை விட மேலான ஒன்று உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கவே முடியாது. உயிருக்கு விலை என்ன? யாராவது உயிருக்கு விலை சொல்ல முடியுமா? இந்த அவயங்களுக்கு விலை சொல்லிடலாம். கிட்னி இத்தனை லட்சம் வித்து போடுறான். ஒரு மொசாவரை கூப்பிட்டு 100 கோடி ரூபாய் தர ஒரு கணத்தான தந்துருவான். 100 கோடியில கிடைக்கும், ஒரு கண் போனா போயிட்டு போதும் தந்துருவான். 1000 கோடி டாலர் தருகிறேன், உயிரைத்தா, யாராவது தருவானா? எத்தனை கோடி டாலர்கள் கொடுத்தாலும் உயிரை ஒருவருக்கு ஏன் கொடுக்க மாட்டான்? எப்படி பயன்படுத்துறது? உயிர் இருந்தா தானே அதை பயன்படுத்த முடியும். எத்தனை கோடிகள் கொடுக்கப்பட்டாலும் உயிரை ஒருவன் கொடுக்க மாட்டான். அவ்வளவு நேசிக்கிறான் உயிரை. உயிரை நேசிக்காதவன் உலகத்தில் இருக்கவே மாட்டான். உச்சகட்டமாக உயிரை நேசிக்கிறான். அந்த உயிருக்கு என்ன விலை? உயிரை விலையாக தர வேண்டும். திருமறை குர்ஆன் சொல்கிறது. ரப்பு, இந்த உயிரை தந்த ரப்புல் ஆலமீன் அந்த உயிருக்கு ஒரு விலை வைக்கிறான். குர்ஆன்ல இருக்கு. என்ன விலை? இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. உனக்கு சுவர்க்கம் வேண்டுமானால் அதற்குண்டான விலை உன் உயிர் தான் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. சொர்க்கத்துக்கு என்ன விலை? உயிரை தந்தால் தான் சொர்க்கத்தை தருவேன். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும், ஈமான் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு சொர்க்கம் வேண்டுமானால் அதற்குண்டான விலை உயிர் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த உயிரை கொடுத்துதான் சுவனத்தை பெற முடியும். சுவனத்திற்கு ஈக்குவலானது உயிர். சொர்க்கத்துக்கு ஈக்குவல் என்னது? நம் உயிர் தான் சொர்க்கத்துக்கு ஈக்குவலானது. அந்த உயிரை விட மேலானவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேசிப்பதுனா என்ன? சும்மா சொல்வதல்ல. சொல்வதான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்படுது. நீ என்ன சொல்றது? இன்றைக்கு உலகத்தில் ஒரு வார்த்தை மனிதர், சிறந்த மனிதரை சொல்லப்படுகிறது என்றால் அது நபிகள் பெருமானாரைத்தான். நம்ம இன்னைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடுங்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்ப எத்தனை சொல்லப்படுது ஒரு நாளைக்கு? ஒரு பள்ளி வாசலில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 5 தொழுகைக்காகவும் பாங்கு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பாங்கிலும் 2 விடுத்தம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு பள்ளியில் ஒரு நாளைக்கு 10 முறை முஹம்மது ரசூலுல்லாஹ், காமத்துல 10 தரும், அதிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 வாட்டி வரும். ஒரு நாளைக்கு ஒரு பள்ளி வாசலில் 20 முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இது சாதாரண விஷயமா? எந்த அவுலியாக்கள் பெயர் சொல்லப்படலையே, இமாம்கள் பெயர் சொல்லப்படலையே, எவ்வளவு பெரிய ஷேக் கொம்பனா இருக்கட்டுமே அவர் பெயர் சொல்லப்படுதா? அடே, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை தொழுகைக்கும் அழைக்கும் சட்டத்தில் தொழுகைக்காக எந்த வார்த்தை அழைக்கப்படுகிறது அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் 20 முறை ஒரு நாளைக்கு ஒரு பள்ளியில் சொல்லப்படுகிறது. இந்த ஊரில் எத்தனை பள்ளி? ஒரு மாவட்டத்தில் எத்தனை பள்ளி வாசல்? ஒரு மாநிலத்தில், இந்த நாட்டில், மொத்த உலகத்தில் எத்தனை கோடி பள்ளி வாசல்கள்? அப்படியானால் எத்தனை கோடான கோடி முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது என்று கவனத்தில் கொள்ளுங்கள். சும்மா இல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர்கள் பேசிய பேச்சுக்கள் சாதாரண விஷயமாக நினைத்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் எடுத்து சொல்கிறார்கள். எப்படி எடுத்து சொன்னார்கள் என்று ஒன்றை விஷயத்தை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புக்கு நேசப்படுவதற்கு பல காரணங்களை அடுத்து சொல்கிறேன். முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை கிடையாது. முதலில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடவில்லை.
முகமது ரசூல்லா என்றும் சொல்லிவிடவில்லை. ஹிக்மத் என்று சொல்வார்கள், விவேகமாக கூப்பிடுவது. முதலில் விவேகமாக ஒன்றை கூப்பிடுவது ஹிக்மத். இஸ்லாத்தில் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், நபியே இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை அழைக்கும் பொழுது விவேகமாக அழைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. விவேகமாக அழைப்பது. எப்படி அழைத்தார்கள் நபிகள் பெருமானார்? சகோதரர்களை யோசித்து பாருங்கள். அந்த மக்களை எல்லாம் ஒரு இடத்திற்கு கூட்டுகிறார்கள். ஒரு மலைக்கு பக்கத்தில் கூட்டுகிறார். கூப்பிட்டான எப்படி வந்தான்? இன்றைக்கு நாம எல்லாம் ஒரு ஜமாத்தா இருக்கிறோம், நெட்வொர்க் இருக்குது, எல்லாருக்கும் தகவலை கொடுக்கிறோம், வர்றீங்க. எந்தவித நெட்வொர்க்கும் கிடையாது, எந்தவித கூட்டு செயல்பாடும் கிடையாது. தனிநபராக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனைவரும் வாருங்கள் என்று ஒரு அழைப்பு. யாரும் முஸ்லிம் கிடையாது, இஸ்லாத்தை சொல்லவில்லை, வெறும் முகம்மதாக அழைக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள், ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கிறது, ஒரு செய்தி இருக்கிறது, வாருங்கள் என்று பொத்தாம் பொதுவான அழைப்பை கொடுத்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மலைக்கு பக்கத்தில் எல்லாரும் வந்து கூட்டிட்டான். அபூலஹப் உள்பட, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அபூலஹப் உள்பட சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் நண்பர் அனைவரும் ஒன்று திரள்கிறார்கள். என்ன முஹம்மது, எங்களை எல்லாம் ஏப்பா கூப்பிட்ட? உடனே நபிகள் பெருமானார் சொன்னார், இந்த மலைக்கு பின்னால் ஒரு மலை இருக்குது, மலையடி வாரத்தில் பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மலைக்கு பின்னால் பெருங்கூட்டம் உங்களை எல்லாம் ஒழித்து கட்ட வருகிறது என்று நான் சொல்கிறேன். ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க, உங்களை எல்லாம் ஒழித்து கட்டுவதற்காக ஒரு கூட்டம் மலைக்கு பின்னால் இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? உடனே அந்த மக்கள், இது என்ன இது கேள்வி? முகம்மதாகிய நீ சொல்லிவிட்டால் அதில் சந்தேகம் இருக்குமா? நாங்கள் பார்த்தால் கூட சந்தேகமாக இருக்கலாம், எங்கள் பார்வையில் குறை இருக்கலாம், உன் பேச்சில் குறை இருக்குமா? நீ சொல்லிவிட்டால் நிச்சயமாக கூட்டம் வருகிறது என்று நம்பி உன்னுடன் சேர்ந்து அவர்களை ஒழிக்க நாங்கள் தயாராகி விடுவோம். எதுக்கு இதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? முதலில் தன்னை பற்றி அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன ஏதாவது பொய் இருக்குமா? நான் சொன்ன ஏதாவது புரட்டு இருக்குமா? ஏமாற்று வார்த்தைகளை நான் சொல்வேனா? சொல்ல மாட்டேன் அல்லவா? உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியவன் நான் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று உறுதிப்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை மக்களும் ஆம், உண்மை உண்மை, நீ சொன்னால் உண்மைதான், அதை நாங்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன பிறகுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். முதலில் என்னை நான் உண்மைதானே சொல்லுவேன், அதுல மாற்று இல்லை, சரிதானே என்று தன்னை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அப்படியானால் அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லவே இல்லை, முஹம்மது ஆகிய நான் இறைவனுடைய தூதர் என்ற உண்மையை சொல்கிறேன். இதை சொன்ன மாத்திரம் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக அடிபணிந்திருக்க வேண்டும். இதை கேட்ட மாத்திரத்தில் அனைவர்களுக்கும் கடுப்பாகி கொதித்து விட்டார்கள். அபூலஹப் எந்த அளவுக்கு கொதித்தான்? தப்பல்ல காலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காக எங்களை எல்லாம் ஒன்று கூட்டினாய், நீ நாசமா போ என்று சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை, தன் உடன் பிறந்த அப்துல்லாவுடைய மகனை நீ நாசமா போடா, அவன் நபிகள் பெருமான் மீது பிரியம் இல்லாமல் இல்லை, இதை சொல்வதற்கு முன்னால் உச்சகட்ட பிரியமானவனாக இருந்தான். பிரியம் என்றால் வரலாற்று குறிப்பில் உள்ள ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, பிறந்த நேரத்தில் அப்துல்லாவிற்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது முகமது என்று ஒரு அடிமை பெண் அபூலஹபிடம் வந்து சொல்கிறாள். அந்த அடிமை பெண் அபூலஹபுக்கு சொந்தமான அடிமை பெண். உங்க தம்பி அப்துல்லாவிற்கு முகமது குழந்தை பிறந்திருக்கு, நீ பார்த்தியா? ஆமா, நான் பார்த்துட்டு வர்றேன். இந்த செய்தி எனக்கு சொன்னில்ல, இன்றிலிருந்து நீ அடிமை இல்லை, போ. அந்த அளவு சந்தோஷம், குஷி ஆயிட்டான். நான் அடிமையை உரிமை எடுறதுன்னா அவ்வளவு பெரிய விஷயமா? உண்மையில் பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? அன்றைய காலத்தில் அடிமை என்பது இன்றைய காலத்தில் ஒரு சொத்துக்கு மதிப்புங்க.
ஒரு 7-8 பிளாட் இருக்குன்னு வைங்க, 7-8 அடிமை இருந்தால் 7-8 பிளாட் இருக்கிற மாதிரி, 10 அடிமை இருந்தால் 10 காரு, சும்மா கிடையாது, 10 லட்சம் ரூபாய் கார், ஒரு கார் இருக்குல்ல, அதற்கு ஈக்குவலானது அன்றைய அடிமை. அவ்வளவு பெரிய சொத்து அது. நீங்க அடிமைனா இதை வீட்டில் வேலை பார்த்து 100 ரூபாய் சம்பளம் வாங்குவானே, அது இல்லை. ஒரு அடிமை என்பது அன்றைய காலத்தில் மிக பெரும் தொகை சொத்து அது. உதாரணமா நான் இருக்கேன், ஏன்ட்ட ஒரு 10-15 கார் இருக்கு. என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்னோட டிரைவரு அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்து என் காரை கொண்டு வர்றான், ஓட்டிட்டு வர்றான். பாருங்க, உங்க தம்பிக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். அப்படியா, ஏன் தம்பிக்கா, நீ பாத்தியா, அந்த காரை வச்சுக்க, கிறுக்கன்னு நினைப்பான். அந்த அளவுக்கு உச்சகட்ட சந்தோஷம் இருந்தால்தான் இந்த ஒரு செய்திக்காக அவனாக கொடுப்பானா, கொடுத்தான். அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு, தலைகால் புரியவில்லை, எனத்த வேணாலும் கொடுத்துருவான். அப்ப அந்த குழந்தை பிறந்தது என்ற செய்திக்கு எவ்வளவு என்றால் அந்த குழந்தைக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான், எவ்வளவு கொடுக்க தயாரா முன் வந்திருப்பான். இவ்வளவு சந்தோஷப்பட்ட அபூலஹப் தான் தப்பல்ல கலிஹாதா ஜமாத்தனா, இதற்காக கூட்டி நீ நாசமா போ என்றான். ரசூலுல்லாஹ் நாசமா போன்றானே, ரசூலுல்லாஹ் நாசமா போன்னு சொல்ல எதிரிக்கும் மனசு வராதுங்க. கரெக்டா கவனிச்சான. ஏன் தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், இந்த வாசகம் உலகத்தில் வேற யாருக்கும் பொருந்தாத வாசகம் அது. லஅல்லக பாஹுன் நஃப்ஸக அல்லா யகுனு முஃமினீன், இவர்கள் எல்லாம் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக முகம்மதே உம்மை நீர் மாய்த்துக் கொள்ள போகிறீரா? என்ன அர்த்தம் அதுக்கு? இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவர்கள் நரகம் போவார்கள். அவர்கள் நரகம் போவது இவருக்கு கலக்கமாக இருக்கிறது. தான் பெறக்கூடிய சோனத்திற்கு இவன் வர மறுக்கிறாரே, நான் சோனத்திலும் நான் எடுத்து சொல்லக்கூடிய இந்த மக்கள் நரகத்திலுமா என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்கிறார் நபிகள் பெருமானார். நான் பெறக்கூடிய சோனத்தை இவன் அடைய வேண்டும், அவன் நரகத்தில் வீழ்ந்து விடக்கூடாது என்று கவலை நொந்து நொம்பலப்படுகிறார். நீ நொந்து நொம்பலப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகுனு முஃமினீன், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உம்மை நீர் மாய்த்துக் கொள்ள வேண்டாம். இப்படி உலகத்தில் எவனாவது கவலைப்படுவானா? யாராவது கேட்டுவாங்க, எவ்வளவு பெரிய நல்லவரா இருக்கட்டுமே, எவ்வளவு நம்மளே இருக்கோம், மார்க்கத்தை சொல்றோம், கேட்கல கவலையாப்படும், கோவப்படும், கேட்ட கேள்வி கேட்காத போய் தொலைடா, அப்படிதான் வரும் நம்மளுக்கு. அப்படி நினைத்தவர்கள் அல்ல நபிகள் நாயகம். இவன் சோனத்திற்கு வரமாட்டானா என்று ஏங்கினார், அதற்காக நொந்தார், அதற்காக கவலைப்பட்டார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் எப்படி மனசுல வைக்கிறது? அவரை தூக்கி அவுலியாக்களையும் ஷேகுமார்களையும் முன்னோர்களையும் உள்ளத்தில் வைத்திருக்கிறீர்களே, அது போலவா நபிகள் பெருமானார்? அவுலியாக்களுக்குள்ள இடம் தானா முகம்மதுக்கு? நபிகள் பெருமானாருக்கு என் உள்ளத்தில் என்ன இடம்? என் உயிருக்கு மேலாக நான் வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என் உயிருக்கு மேலாக நபிகள் பெருமானாரை வைக்காவிட்டால் அல்லாஹ்க்கு கோபம் வந்துச்சுல்ல. இதற்காக எங்களை ஒன்று திரட்டினாய், நாசமா போனான அபு ஜஹல் அபு லஹப், அல்லாஹ் கோபம் வந்துருச்சா? என்னுடைய தூதரை பார்த்து நாசமா போவா? தப்பத் யதா அபி லஹபின், இந்த அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும், அவன் அழியட்டும் ஒளியட்டும். கோபம் அல்லாஹ்க்கு பாருங்க. என்னுடைய தூதரை பார்த்து நாசமா போவா? ஏன்னா உயிருக்கு மேல நான் அனுப்பி விட்டுருக்கேன், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உயிருக்கு மேல். ஏன் ஒரு உயிர் அல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற கோடான கோடி முஸ்லிம்கள், இன்றைக்கு வாழுகின்ற முஸ்லிம்கள், கியாம நாள் வரை இந்த உலகத்தில் வாழப்போகிற முஸ்லிம்கள், பல கோடி முஸ்லிம்களின் உயிரை விட மேலான நபிகள் நாயகம். எப்படி வைப்பீங்க? அப்போ உன் குடும்பத்தை விட மேலே, உன் பிள்ளைகளோட மேலா? உலக மக்கள் அனைவரை விட மேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது சொல்லி மாளாது. இன்னொரு விஷயத்தை இருக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார், ரசூலுல்லாஹ்வுடைய தாய்மார்கள் பக்கத்தில் இருந்து பெண்கள் பகுதியில் இருந்து அதிகமான சத்தம் வருது. பெண்கள் நினைத்தால் பக்கத்தில் இருக்க சத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா, உங்க வீட்டில் மெகா சீரியல் நாடகம் ஓடிட்டு இருக்கு, இந்த பிள்ளைலாம் சத்தம் போட்டு என்ன செய்வீங்க? பெத்த பிள்ளைய வாய பிடிச்சிடும், நமக்கு சைத்தான வச்சுட்டு ஒரு படம் பார்க்க முடியுதா? முசீபத். இதுக்கு மார்க்கத்தை சொல்லும் பொழுது மட்டும் இதெல்லாம் குழந்தைங்க சத்தம் போடாத இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு நாடகம் பார்க்கும் பொழுது குழந்தை சத்தம் போட்டா பக்கத்து, ஏமா உன் பிள்ளை வெளியே போ, ஒரு படம் பார்க்க முடியல.
யோசிச்சு பாருங்க. எது பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? உயிரை விட மேலான நபிகள் பெருமானார், ஹதீஜா பிராட்டியார், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் எல்லாம் நபிமாருடைய மனைவிமார். எல்லாருக்கும் தெரியும். மனைவினா என்ன? அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா குர்ஆன்ல? உம்மஹாத்துல் முஃமினீன். இந்த நபியுடைய, இந்த தூதருடைய மனைவிமார் முஃமின்களுக்கு தாய்மார் அப்படிங்கிறான். ஏன்? என் தூதரோடு வாழ்ந்தவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவர்கள், அனைத்து முஸ்லிம்களுக்கும் தாய்மார். இது சாதாரண சட்டமாக? இது எவ்வளவு பெரிய சட்டம் விளக்கட்டும் அவங்கள்ட்ட ஈஸியா. ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரை எவரும் திருமணம் செய்யக்கூடாது. காரணம் தாயுடைய ஸ்டேஜ். உதாரணமா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி, அவர் மொத்த போயிட்டாரு. அவர் காலத்தில் நான் இருந்தா அவர் பொண்டாட்டிய இத்தா காலத்து பிறகு நான் கட்டிக்கலாம். யோசிச்சு பாருங்க. யாரும் கட்டலாம். இன்றைக்கு முஹித்தீன் உயிரோடு இருக்காரு, நான் மொத்தா போயிட்டேன், இத்தா காலம் முடிஞ்சு ஏன் முன்னாடி அவர் கட்டலாம். சட்டம் அது. எனக்கும் முஹித்தீனுக்கும் ஒரே சட்டம் தான். எனக்கும் ஷாலி பாஷாவுக்கு ஒரே சட்டம் தான். உங்களுக்கும் முஹித்தீனுக்கும் ஒரே. இமாம் ஷாஃபி, இமாம் ஹனபி, எவ்வளவு பெரிய இமாம்களாக இருக்கட்டுமே, அவர் மரணித்து அன்றைய காலத்தில் ஒரு இன்னொரு ஆளு அவர் மனைவியை இத்தா காலத்து பிறகு கட்டலாமே. ஏன்? என் பொண்டாட்டிக்கு எனக்கு என்ன சட்டமோ அதுதான் அவர் பொண்டாட்டிக்கும். இதில் மாற்றுக்கிறது யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆளும் போய் கேளுங்க, பதில் சொல்லுவானா? சொல்ல முடியுமா? அட, எனக்கு என்ன சட்டமா அதான்டா அவுலியாக்களுக்கும், எனக்கு என்ன சட்டமா அதுதான் இமாம்களுக்கும். உங்களுக்குள்ள சட்டம் தான் ஒவ்வொருவருக்கும். நபிகள் பெருமானாருக்கு ஸ்பெஷல். காரணம், என் தூதரோடு வாழ்ந்தவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என் தூதரோடு வாழ்ந்தவர்கள். அவர்களை அடுத்தவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறான்ல. எப்படி தூக்கி வைப்பீங்க? எப்படி நேசிப்பீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரை உன் தாயை போல நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வை உன் தாயை விட பெரிதாக நேசிக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உண்மையான முஃமின் அவனுக்கு நான் நேசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எப்படி? அவன் பெற்றெடுத்த பிள்ளையை விட, அவனை பெற்ற பெற்றோரை விட, உலக மக்கள் அனைவரை விட, அவனை விட நான் அவனுக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும். எனக்கு என்னை பிடிக்குமா முகமது ரசூலை பிடிக்குமா? முதலில் முகமது ரசூலை தான் பிடிக்கும். அப்படி சொல்லாவிட்டால் முஸ்லிம் இல்லை. உமா அர்சல்னாக்க இல்ல ரஹ்மத்தல் லில் ஆலமீன்ங்கறான் அல்லாஹ். எல்லா ஆலிம்ஸாம் பேசுறான் இத. உமா அர்சல்னாக்க இல்ல ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த ரசூல், இந்த முஹம்மது உலகத்திற்கே அருள் கொடை. ஒரு துஆ செய்ய, ரஹமத்தை செய்ய அல்லாஹ், பரக்கத்தை செய்ய அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வே ரஹமத்து தான்ங்கறான். அவுலியாக்களே சொல்றான்ல, முஹித்தீன் ரஹமத் எங்க இருக்கா? பெரிய ஷேഖ்மார் ரஹமத்தா? ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகத்திற்கு ரஹமத், உலகத்திற்கே அருள் கொடை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரை தூக்கி முன்னால வைக்கணும்? நீங்க யார முன்னால வச்சிட்டு இருக்கிறான் இன்னைக்கு? அவுலியாக்கள் என்றார் யார்? நான் கேட்கிறேன். அவுலியாக்கள் இருக்கிறார்கள் யார்? மனிதர்களால் நியமிக்க எண்ணப்பட்டவர்கள். மனிதர்களின் அனுமானம் அவுலியாக்கள் இல்லையா? நான் ஏன் முஹித்தீனை சொன்னேன்? அவர் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம்லாம் கிடையாது. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவர் தான். அதான் அவரை தூக்கிறது. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி இருக்கார்ல, அவர் வலி இல்லாவா? ஆமாம். யார் சொன்னா? மக்களுடைய அனுமானம். ஞாபகம் வச்சுக்கோங்க. முஹித்தீன் வலி இல்லா என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லது அவர் தூதர் சொன்னார்களா? மக்களின் அனுமானம், யூகம். அவுலியாக்கள் எல்லாம், இவர்கள் எல்லாம் அவுலியாக்கள் என்று சொல்வது மக்களுடைய அனுமானம். ரசூலுல்லாஹ் முஹம்மது சொன்னது மக்களின் அனுமானமா? அல்லாஹ்வின் தீர்ப்பு. அல்லாஹ்வுல சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். குர்ஆன்ல 2-3 இடத்துல வருது. முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர்.
முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அந்த மக்களிடத்திலே நபியே நீர் கேளு. என்ன கேள்வி தெரியுமா? லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தாகிலூன் என்று கேள். அந்த மக்கள்ல போய் கேளு நபியே. அல்லாஹ் கேட்க சொல்றான். அல்லாஹ்வுடைய கட்டளை, லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தாகிலூன். உங்களோடு நான் எத்தனை காலங்கள் வாழ்ந்திருக்கிறேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? குர்ஆன்ல இப்படி வசனம் இருக்கு. வசனத்துக்கு அர்த்தம் என்ன? உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன குறை கண்டீர்கள் அர்த்தம். நபி ஆவதற்கு முன்னால் 40 ஆண்டுகளாக உங்களோடு தான் வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள்? ஒரு பொய் பித்தலாட்டத்தை பார்த்திருப்பீர்களா? ஒரு அநியாயம், ஒரு மோசடி, ஒரு கெட்ட குணம், ஒரு புறம் பேசுதல், ஒரு கோள் சொல்லுதல், ஒரு பொய் பித்தலாட்டம், எதனை கண்டீர்கள்? நானா இதை தூதர் என்று பொய் சொல்ல போகிறேன்? நானா கடவுளை சொல்லியா மாற்றப் போகிறேன்? நானா இறை தூதர் என்று உங்களை கெடுக்க வருகிறேன்? இதுவரையில் என்ன குறை கண்டீர்கள்? ஒருத்தர் பதில் சொல்ல முடியலையே. நம்ம அப்படி கேட்க முடியுமாங்க? இந்த ஊர்ல நான் கேட்டலாம், சொந்த ஊர்ல கேட்க முடியாது. அவரை ஊர்ல போய் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், என்ன குறை கண்டீர்கள்? இவன் அடேங்கப்பான்றான். யாரும் இதை கேட்க முடியாது. இன்றைக்கு திருந்திருந்தாலும் ஒரு காலத்தில் அப்படின்றான்ல, நபி ஆவதற்கு முன்னாலேயே பண்பில் குறை கிடையாது. இறை தூதராக ஆவதற்கு முன்னால் பண்பில் குறை கிடையாது. அபூஜஹில் இடத்தில் போய் முகம்மது ஒரு பைத்தியக்காரனா? ஆமாம்பா. முகம்மது இஸ்லாம்னு சொல்லி மக்களை குழப்புறாருன்னா? ஆமாம்பா. முகம்மது ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு எடுத்துறாருன்னா? அதெல்லாம் இருக்காதுன்றோம். புரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய பண்பில் குறை சொன்னால் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்பேற்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. சும்மா கிடையாது. முகம்மது இறை தூதர் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. எப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ செய்தி ஹதீஸ்ல இருக்குங்க. மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் யதம்ராத்தின் கத்து ஹதீஸ்ல. இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலில் தற்செயலாக கூட பட்டதில்லை. 23 ஆண்டுகள் கவனமாக கவனித்து யாரையாவது ஒரு பொம்பளை லேசா தொட்டான அதை வச்சு ஓச்சிருவான். என்ன முகமதுங்கிற டீயை வாங்குற மாதிரி ஒரு டீயை வாங்குற மாதிரி கை தொடுறாங்கல்ல, ஏன் சொல்லணும்? சில பேர் கேள்வி வைப்பாங்க. நம்ம மதுரை கொழுந்தியா வீட்டுக்கு போனா அங்க டீ கொடுக்கும் பொழுது அவங்க விரல் நம்ம கையில படுத குற்றங்களா சேட்டை, இது குற்றம்னு தெரியாதா? தெரியும். ஏதாவது ஒரு சால்சாவில் லைட்டா டச் பண்ணது இல்ல. இந்த டச் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில கிடையாது. வேற யாருக்கா இந்த உத்தரவாதம் தர முடியுமாங்க? இந்த கேரண்டி ஒருவருக்கு தர முடியுமா? எப்படிப்பட்டவரை தூக்கி முன்னால் வைக்கிறோம்? உயிருக்கு மேலானவர், பண்பில் உச்சமானவர், அல்-அமீன் நம்பிக்கைக்குரியவர், பிறர் இஸ்லாத்தை ஏற்று சோனம் வரமாட்டார்களா என்று ஏங்கியவர். எத்தனை மேட்டுகள்! இப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் நீங்க பாருங்க. நான் சொல்வது குர்ஆன்ல என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே பொத்தம் வேகமா குர்ஆன் வசனத்தை கவனிக்காதீங்க. அந்த வசனத்தினுடைய சாரம் வஜத்னா அலைஹி ஆபானா, உலகம் தோன்றிய நாளிலிருந்து எல்லா மக்களும் இறை தூதரிடம் சொன்ன வார்த்தை இது. இந்த உலகத்திற்கு வந்த அனைத்து தூதர்கள் முன்னிலையிலும் அந்த மக்கள் சொன்ன வாதம், தர்க்கம் இது. என்ன வாதம்? வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நாங்களும் செய்கிறோம். நீங்க சொல்லி பாருங்க, வேற என்னது ஆதாரம் சொல்லுவாங்க? ஏன் மௌலிதை ஓதுகிறீர்கள்? ஏன் பாத்தியா ஓதுறீங்க? இருப்பதை கேட்டால் அப்படி சொல்ல மாட்டாங்க. வச்சுக்கோங்க. இருப்பதுன்னா தெரியுதா? உங்க அக்கம் பக்கத்துல போய் கேளுங்க, ஏன் நோம்பு நோக்கிறீங்கன்னு கேளுங்க. என்னது? ரமலான்ல நோம்பு பிடிப்பாங்கல்ல, எதற்காக நோம்பு பிடிக்கிறீர்கள்?
அல்லாஹ் குர்ஆன்ல நோன்பு பிடிக்க சொல்றான்ல அப்படின்றாங்க. ஏன் ஐவேளை தொழுகிறீர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான்ல. ஏன் ஸலவாத் சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல. இருப்பதை கேட்டால் கரெக்டா சொல்லுவாங்க. இல்ல இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை கேளுங்க. ஏன் மௌலித் ஓதுகிறீர்கள்? அல்லாஹ் சொல்றாங்க முன்னோர்கள் செஞ்சாங்கல்ல. அப்பவே ஃப்ராட் நுழைகிறோம். தொழுகையை கேட்கும் பொழுது உடனடியாக அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொண்டவர்கள். நோன்பை சொல்லும் பொழுது இமாம்களை ஷேഖை சொல்லுங்க, ஏன் நோன்பு வைக்கிறீங்க? முன்னோர்கள் செய்ய அப்படி சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான். மக்கள் என்ன ஆலிஃப்ட போய் கேளுங்க. ஹஜ்ஜட்ட போங்க. ஏன் ஹஜ்ஜத்? நோன்பு நோக்கிறது கடமையா? ஆமா. அதுக்கு என்ன ஹஜ்ஜத் ஆதாரம்? குத்திபாலைக்கும் சியாம் கமா குத்திபால் அல்லதின் மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்னால் உள்ள மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்றானப்பா அப்படின்றார். தொழுகை கடமையா? ஆமா. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூத்தா அடிப்பாரு குர்ஆன் வசனத்தை. தொழுகை குறித்த நேரத்தில் ஈமானுள்ளவர்கள் தொழ வேண்டும் என்பது கடமை அப்படின்றார். அதற்கு மௌலித் கடமையா? ஆமா. அதுக்கு என்ன ஆதாரம்? முன்னோர்கள் அவுலியாக்கள். ஏன் உடனே குர்ஆன் சொன்னியே? இருந்தது சொன்னேன். அப்ப கோபப்பட மாட்டான். ஏன்ட்ட கேள்வி கேட்கிறியா? மௌலித் கேட்டா என்னிடத்தில் கேள்வி கேட்கிறாயா? பதில் இல்லை, ஆதாரம் இல்லை. இருப்பதை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வார்கள். இதற்கு ஆதாரம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விஷயத்தில் முரண்பாடு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று 2-3 இடத்தில் திருமறை குர்ஆன் சொல்கிறது. சும்மா தூக்கி நீங்க முன்னால வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மேட்டர் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் சஹாபா பெருமக்களுக்கு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒரு மேட்டர் சொல்லத்தான் டைம், அதனால நான் ஷார்ட்டுக்கு வந்துட்டேன். என்ன விஷயம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி அப்படி வச்சுக்குவோம். ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை சொன்ன செய்தி. தர்க்க ரீதியாக விவேகமாக அற்புதமாக அழகான முறையில் அழைத்த செய்திகள் கொஞ்சம். அங்கே வாழ்ந்த சஹாபா பெருமக்களை எல்லாம் சொல்ல போனால் நரகத்திற்கு உரியவர்களாக இருந்தவர்கள் அவர்கள். நரகத்தின் ஓரத்தில் கிடந்தார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பார்த்தீர்களா சஹாபாக்கள் நரகவாதி என்று விட்டார்கள் சொல்லாத, நான் சொல்லல, குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் சொல்றான் நரகத்தின் விளிம்பில் கிடந்தார்கள் அவர்கள். யாரு? சஹாபாக்கள். அன்கதக்கும் மின்ஹா, நரகத்திலிருந்து காப்பாற்றினான் அல்லாஹ். இந்த முஹம்மது ரசூல் வழியை ஏற்றுக்கொண்டதால் நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு, அதாவது மிக பெரும் நரக கூட்டத்தை சூரத்தின்பால் இழுத்துக் கொண்டு வர காரணமாக இருந்தவர் நபிகள் நாயகம். நேர்வழி காட்டியது அல்லாஹ்வாக இருந்தாலும் அதை புரிய வைத்த பெருமை நபிகள் பெருமானாருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் மரணமாகி விட்டார்கள், மௌத்தாயிட்டாங்க. மனசு ஜீரணிக்குமா? யாருக்குமே ஜீரணிக்க முடியாது. திடீர் அட்டாக், திடீர் மரணம், அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஒரு ஆள் கஷ்டப்பட்டு கிடந்து நோயாய்ப்பட்டு துன்பப்பட்டு மௌத்தானா பெருசா தெரியாது. நானே இருக்கேன். நாளைக்கு ஊர்ல போய் உங்களை செய்தி வருது, அப்துல் ரஹ்மான் மௌத்தா போயிட்டாரான்னு. அப்படியா அப்படின்றவங்க நேத்தானே பேசினாரு, நேத்தானே உயிரோடு இருந்தார், உயிரோடு இருந்தால் சாவுவான், செத்தவனா திருப்பி வந்து சாவுவான். ஆனாலும் திடீர் கேள்வி அதிர்ச்சி ஆகிவிடும் நமக்கு. அப்படியா இன்னொரு இல்லாத அப்படி சொல்லுவோம். மரணம் என்பது அதிர்ச்சி செய்தி கிடையாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனுக்கு முஸ்லிம்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை. அது என்ன அர்த்தம்? மௌத்தா போயிட்டாருன்னா இன்னா லில்லாஹி, எல்லாரும் மௌத்தா போத்தணும். இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நானும் மௌத்தா போவேன், கவலைப்படாது. அவரா மூத்தா போயிட்டாரு, ஏன் மூத்தா போனாரு அப்படிங்கிற கேள்வி அல்லது. இப்படி மரணம், திடீர் மரணம் பயங்கர கஷ்டத்தை ஏற்படுத்தும். சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட நபிகள் பெருமானார் மரணித்து பாடி மையித், ரசூலுல்லாஹ்வை மையித் என்று சொல்லிவிட்டார்கள். இதையும் நான் சொல்லவில்லை,
திருமறை குர்ஆன் சொல்கிறது இன்னக மையத்துன், நபியே நீர் ஒரு மையத். குர்ஆன்ல இருக்குப்பா. எந்த அல்லாஹ் இந்த உயிரை விட மேலானவர் சொல்லுகிறானோ, அந்நபிய அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் என்ற இந்த நபியை தான் இன்னக மையத்துன், நபியே நீர் ஒரு மையத். இன்னஹும் மையத்துன், அவர்கள் அனைவரும் மையத்துகள் தான். அதாவது மௌத்தாக கூடியவர்கள், மரணம் வரும். இங்க இருக்கிற எல்லாருமே மையத்து தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. மையத்துனா மௌத்தா போன பிறகு மட்டும் மையத்து இல்லை, யாருக்கெல்லாம் மரணம் வருமோ அவர்களெல்லாம் மையத்துன்னு அரபியில் சொல்லலாம். நம்ம எல்லாருமே மையத்து தான், எல்லாரும் மௌத்தாக கூடியவர்கள், மரணம் வரும். அது சொல்றான் அல்லாஹ், இன்னக்க மையத்துன், நீனும் மரணிக்க கூடியவர் தான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். சஹாபா பெருமக்கள் தன்னிலை மறந்து விட்டார்கள், கதறி விட்டார்கள். மாயையாக இருந்தது சஹாபா பெருமக்களுக்கு. ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை. சில பேர் வீட்டில் பார்த்திருக்கீங்களா, திடீர்னு புள்ள மூத்தாயிட்டா, என் புள்ள சாவல என் புள்ள சாவல அப்படிம்பாங்க, பார்த்திருக்கீங்களா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். திடீர்னு மரணமாயிட்டா எப்படியா, மௌத்துல நல்லா தான் இருக்கு, முடிச்சுட்டு தான் இருக்கான், படுக்க சொல்றாங்களா இல்லையா? நபிகள் பெருமானார் மரணித்த பிறகு சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் முஹம்மதுக்கு மரணம் இல்லை, மௌத்தாகவில்லை. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். இந்த இடத்துல ஒரு மேட்டரை சொல்லிட்டு இந்த சான்றை வைக்கிறேன். முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்றோம்ல, வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதைத்து நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்றான்ல, அவ்வளவு கான ஆபாஹும் லா யகிலூன ஷையம் வலா யஹ்ததூன். முன்னோர்கள் அறிவில்லாதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா முன்னோர்களை இவர்கள் பின்பற்ற போகிறார்கள். குர்ஆன் கேட்குது. அதாவது ஷாஃபி இமாம் முன்னோர், ஹனபி இமாம் முன்னோர், முஹித்தீன் போல வலியில்லாக்கள் முன்னோர்கள், இவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றான்ல. இவர்கள் வழிகட்டவர்களாக இருந்தாலுமா இவர்கள் பின்பற்ற போகிறார்கள்? இது கேள்வி. உடனே நம்ம பார்த்து கேள்வி கேட்போம், அப்ப ஷாஃபி இமாம் வழிகட்டவரா, ஹனபி இமாம் வழிகட்டவரா, முஹித்தீன் வழிகட்டவரா? இது ஒரு கொஸ்டின். வழிகட்டவரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷாஃபி இமாம் வழிகட்டவரா இல்லையா கண்டுபிடிக்கலாம். ஹனபி இமாம் வழிகட்டவரா வழிபெற்றவரா கண்டுபிடிக்கலாம். முஹித்தீன் வழிகட்டவரா இல்லையா கண்டுபிடிக்கலாம். எப்படி? தான் சொன்ன ஒரு செயலுக்கு ஆதாரம் குர்ஆனில் காட்டினால் வழிகட்டவர் இல்லை. ஷாஃபி இமாம் ஒரு சட்டத்தை சொல்றார், ஹனபி இமாம் ஒரு சட்டத்தை சொல்றார், முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஒரு சட்டத்தை சொல்றார். இஸ்லாத்துல சட்டத்தை சொல்லி அதற்கு ஆதாரமாக குர்ஆனில் காட்டுகிறார் அல்லது நபி வழியில் காட்டுகிறார். அப்படி காட்டினால் அது வழிகேடு இல்லை, நல்ல வழி, நபி வழி. அப்படி காட்டாவிட்டால் வழிகட்டவர்கள் தான். அதான் குர்ஆன் சொல்லுது. அது மட்டுமல்ல, அவருக்கான ஷைத்தான் எதோஹும் இல்லாத பிஸஈத், முன்னோர்கள் வழி என்று சொல்கிறார்களே, ஷைத்தான் இவர்களை நரகத்தின்பால் அழைத்தாலுமா இவர்கள் ஷைத்தான் சொல்லை கேட்க போகிறார்கள். அதாவது தான் செய்த ஒரு செயலுக்கு குர்ஆனில் ஆதாரம் காட்டவில்லை, நபி வழியில் ஆதாரம் காட்டவில்லை என்றால் அவர் சொல்லக்கூடிய செயல் ஷைத்தான் வழிதான் குர்ஆன் சொல்லுது. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். உமர் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் தலையை கொய்து விடுவேன் என்று சொல்லுகிறார், வெட்டி போடுவோம் அப்படிங்கிற. என்னமோ வெட்டி குத்து சாயம் நினைக்கிய உமர் சொல்றாரு, அப்படி வெட்டி போடுவேன். எதுக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் கொன்னே போடுவேன் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஆதாரம் காட்டல. ரசூலுல்லாஹ் மௌத்தாகலன்னு சொல்லி குர்ஆன்ல ஆதாரம் காட்டல.
ஹதீஸ்ல ஆதாரம் காட்டல, சும்மா சொல்றார். சஹாபாக்கள் அமைதியா இருக்காங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வருகிறார், வெளியூர்ல இருந்து வர்றார். ஒரு கொந்தளிப்பை பார்க்கிறார், அசாதாரணமான நிலையை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி கிடக்கிறாங்க, மௌத்தாகல என்று ஒரு பயங்கரமான பேச்சு நடைபெறுவதை பார்க்கிறார். யாரு? அபூபக்கர். உமர் கர்ஜிக்கிறார், அபூபக்கர் வருகிறார். வந்து என்ன செய்றாங்க தெரியுமா? அபூபக்கரே ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியிலே முத்தமிட்டார். ரசூலுல்லாஹ் பாடி கிடக்கல, நெத்தியில முத்தமிடுறாரு. திபத ஹய்யம் வ மய்யிதா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையித்தன் இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். மையித்தாயிட்டாங்க சொல்றார். ஏன்னா சஹாபாக்கெல்லாம் மௌத் ஆகலன்னு கந்தளிச்சுட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் வந்துட்டு ஸ்ட்ராங்கா நின்னுகிட்டு, திபத ஹய்யன், உயிரோடு இருக்கும் பொழுது மனமாக இருந்தீர்கள், இறந்த பிறகு பாடி நாரி போயிருமில்ல, அது ரசூலுல்லாஹ்க்கு இல்ல, மற்ற பாடி தான். உங்க பாடி நாரி போயிடும், ஏன் பாடி நாடும், அவுலியாக்கள் பாடி நாரி போயிடும். ரசூலுல்லாஹ் பாடி அப்படி கிடையாது. அதை சொல்றார் அபூபக்கர் சித்திக், திபத ஹய்யம் வ மய்யிதா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையித்தன் இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் காட்டுறார். மற்ற சஹாபாக்கள் சொல்லிட்டு சும்மா இருந்தாங்க, அப்படி இருக்கல. அவங்க எல்லாம் மௌத் ஆகலன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சித்திக்கு மௌத் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. முஹம்மதுக்கு மௌத் உண்டு அப்படின்னு நிரூபிக்கணும்ல. ஒமா முஹம்மது இல்லா ரசூல், அப்பவும் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் வருது. முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குல்ல, அந்த இடத்துல சொல்லப்படுது என்ன? ஒமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான். ரெண்டு விஷயத்துல இருக்கு. இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்னு நினைச்சுக்காத, அதனால தூதர் இல்லைன்னு நினைச்சாத. அதுக்காக அல்லாஹ்வுடைய தன்மை இல்லை அவருக்கு, தூதர் இல்லாமலும் இல்லை, தூதர் தான். ஒமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஒரு செய்தி. அதற்காக அல்லாஹ் போல மௌத்தாக மாட்டாருன்னு நினைச்சாத. எப்படிப்பட்ட சட்டம்! இந்த வசனத்தை சொல்கிறார் அபூபக்கர் சித்திக். ஒமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது? ரசூலுல்லாஹ் மௌத்தா போற இறங்குமா? உயிரோடு இருக்கும்போது இறங்கி இருக்கணும். எப்ப இறங்கிச்சு? உஹது போர்க்களத்தில். உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மயக்கமிட்டு கீழே விழுந்த நிலையில், பிறகு ரசூலுல்லாஹ் மயக்கம் தெளிந்த பிறகு இறங்கிய வசனம் இது. ஏன் இறங்கிச்சு? அப்பவும் இப்படிதான். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு சஹாபாக்கள்லாம் வேகம் குன்றி விட்டது, போர்க்களத்தில் வேகம் குன்றி விட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விற்கு மரணம் இல்லை, மௌத் வரவில்லை என்று கருத்தை சொல்கிறார். மௌத் கிடையாதுங்கிற மாதிரி. அபூபக்கர் சித்திக் ரசூலுக்கு மௌத் உண்டு என்ற கருத்தை சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார். உஹது போர்க்களத்தில் இறங்கியது இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறில்லை. இதற்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அதுபோல இவர் கொல்லப்பட்டால், மரணித்து விட்டால் உங்கள் பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா அப்படின்னு அல்லாஹ் சொன்னது
ரசூல்லா வாயிலிருந்து வந்த வசனம் தானே அது. ரசூல்லா இஞ்சான கேட்பாங்க போதுல வகி வகினா என்ன, அல்லாஹ் சொல்றதுனா என்ன, ரசூல்லா வாயிலிருந்து வந்தாவணும். மொத்த குரானும் நபி வழிதான், ஞாபகம் இருக்கட்டும். மொத்த குரான் என்னது? நபி வழி. நபியின் வாயின் வழியில் வந்ததுதான் குரான். அந்த நபி என்ன சொல்றார், என்ன சொல்றாங்க, உமா முஹம்மது இல்லா ரசூல், உயிரோடு இருக்கவளை நடத்தி காட்டிட்டான். இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறில்லை. என் போன்ற பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால் உங்கள் மார்க்கத்திற்கு ஓடி விடுவீர்களா? பழைய மார்க்கத்துக்கு. யாருக்கா இஸ்லாத்தில் வந்தீங்க? நான் உயிரை விட மேலுதான், ஆனால் இஸ்லாத்தில் வந்தது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நானே அல்லாஹ்வுக்காகத்தான் தூதராக இருக்கிறேன் என்று இந்த வசனத்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஓதுகிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை தவறானது, அபூபக்கர் சித்திக் சொன்ன வார்த்தை சரியானது. காரணம், ஆதாரம் குர்ஆனில் காட்டப்பட்டது. ஒரு சஹாபியே ஒரு கருத்தை சொன்னாலும் குர்ஆனில் ஆதாரம் கட்டப்படாவிட்டால், நபி வழியில் ஆதாரம் காட்டப்படாவிட்டால் அது இஸ்லாத்தில் உள்ள கருத்து அல்ல. ஒரு அபூபக்கர் சித்திக் ஆதாரம் காட்டுகிறார். அந்த ஆதாரத்தை காட்டிய மாத்திரத்தில் உமர் அவர்கள் தன் தவறை உணர்ந்து கொள்கிறார், சஹாபாக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். உண்மைதான், நபியை நேசிக்கனா சும்மா கிடையாது, இஸ்லாத்தின் சட்டத்தை நேசிக்க வேண்டும். உதாரணமா, எனக்கு என் பெற்றோர் முக்கியமா அவுலியாக்கள் முக்கியமானு கேட்டா என் பெற்றோர் தான் முக்கியம் அப்படி சொல்லுவேன். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி உனக்கு வேணுமா, உன் பெற்றோர் வேணுமா? பெற்றோர் தான் வேணும். ஏன்? அல்லாஹ்வுல குர்ஆன்ல சொல்றான், அன்ஷ்குர்லி வலிவாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள். அடுத்தபடியாக உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். அவுலியாக்களுக்கு இல்ல, இமாம்களுக்கு இல்ல, எனக்கு நன்றி செலுத்துங்க. அன்ஷ்குர்லி அல்லாஹ் சொல்றான், எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலிவாலி தைக்க, உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா நன்றி பெற்றோருக்கு தான். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா பிரியா ரசூலுல்லாஹ்க்கு தான். நன்றி பெற்றோருக்கு, முஹப்பத் பிரியம் நேசம் ரசூலுல்லாஹ்வுக்கு. அந்த அளவுக்கு சொல்றான். அப்போ உங்கள் பெற்றோர் உனக்கு வேணுமா, முஹித் அபுஜலி வேணுமா? பெற்றோர் தான் வேணும். பெற்றோர் வேண்டுமா, பெருமானாரா? பெருமானார் தான் வேணும். அங்கதான் ரூல். என்னை விட, என் பெற்றோரை விட, நான் பெற்ற பிள்ளைகளை விட, என் உயிரை விட நமக்கு மேல் நபிகள் பெருமானார். காரணம், உலகத்திற்கே அருள் கொடை நபிகள் பெருமானார். ரஹ்மத் லில் ஆலமீன், உலகத்திற்கே அருள் கொடை. உயிரை விட, என் உயிரை விட மேலானவர் நபிகள் பெருமானார். என் பெற்றோரின் உயிரை விட மேலானவர், என் பிள்ளைகளின் உயிரை விட இப்படி நினைக்கணும். ஓவரால் நினைச்சு பாருங்க. என் உயிரை விட, என் புள்ள உயிரை விட, என் பெற்றோரை விட, என் மனைவி உயிரை விட, என் புருஷ உயிரை விட ரசூலுல்லாஹ் பெருசு. அப்படி நினைச்சாதான் நபியை நேசிக்கிறாய். அப்படி நேசித்தால்தான் முஸ்லிம். அதுதான் குர்ஆன் சொல்லுது. இல்லை என்றால் முஸ்லிம் என்ற சொல்லுக்கு தகுதியற்றவர்கள். யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபாக மினல் முஃமினீன், நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வாகிய நான் போதுமானவன். புரியுதா? அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வதற்கு தகுதி யாருக்கு? நபியை பின்பற்றியவன் தான் ஹஸ்புனல்லாஹ் என்றே சொல்ல வேண்டும். வசனம் இருக்கு அப்படி. நபியே உமக்கும் உன்னை பின்பற்றியவருக்கும் நான் போதுமானவன். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றாமல் அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னால் அது பொய். எல்லாரும் அல்லாஹ் போதுமானவன் சொல்ல முடியுமாங்க? நான் கேட்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். உதாரணமா ஹஸ்புனல்லாஹ் இருக்கு, அல்லாஹ் போதுமானவன். ஒருத்தன் திருட்டு ஓடுறான், அப்படி வச்சுக்கிடுங்க. ஒரு முஸ்லீம், அவனை பிடிச்சி 4 அறை போடுறான். அவன் என்ன அடிக்கல, எனக்கு அல்லாஹ் போதுமானவன். நான் திருடிட்டு அல்லாஹ் குத்திடுவோம். தகுதி இல்லை. கள்ளத்தனம் செஞ்சுக்கிட்டு, அயக்கத்தனம் செஞ்சுக்கிட்டு, பொய்ய சொல்லிக்கிட்டு, இமாம்களை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு, அவுலியாக்களை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு, என்ன ஹுப்பு நபி, நபியை பின்பற்ற நபியின் பிரியம். ஒரு இமாமுக்கு உள்ள இடம் தானா முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு?
என் பெற்றோருக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் உயிருக்கும் மேலான ஒரு இடம் நபிகள் பெருமானாருக்கு. அப்படி இருந்தால்தான் நபியை நேசிப்போம். அப்படி நேசித்தால் தான் முஃமின் என்று நபிகள் பெருமானார் சொன்னது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உண்மையான முஃமின் தன்னை விட, தான் பெற்ற பெற்றோரை, தான் பெற்ற பிள்ளைகளை விட, தன்னை பெற்ற பெற்றோரை விட, உலக மக்கள் அனைவரை விட என்னை நேசித்தால் அவன் ஒரு முஃமின். அது போன்ற முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியருள்வாரா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.